இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. சபரீசனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமா, உதயநிதி கொடுக்கலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு கொடுத்தா நீங்க விளக்காம போயிருவீங்க. இப்போ நீங்க தலித் மக்களுக்கு எதிர்ப்பாகவும் தமிழக மக்களுக்கு எதிர்ப்பாகவும் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அன்னைக்கு உங்க சோழி முடிஞ்சிச்சு. திமுக சோழி முடிஞ்சிருச்சுட்டீங்க. பனையூர் பாபு போயிட்டாரு, அடுத்த ஆளூர் சனவாஸ் அங்கதான் குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவங்களாம் எப்படி பாய் போட்டு தூங்குறாராம். தம்பி வந்தாரு, நல்லா எம்எல்ஏ ஆனாரு, நல்லா ஆட்டையை போட்டாரு. ரொம்ப வறுமையான தம்பிங்க. இன்னைக்கு 4-5 வீடு வச்சிருக்கிறாப்லங்க. அதெல்லாம் எங்க வரணும், சம்பாதிச்சாரா? மோடின்ற அந்த வார்த்தையை பத்தி பேசுற உடனே சபாநாயகர் அதெல்லாம் பேசாதீங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இதை எப்படி பாக்குறீங்க? மோடி பேரை கேட்டா எல்லாரும் மிரண்டுறாங்க. ஆனா விடுதலை சிறுத்தைன்னு மிரளாங்க. இல்லாத ஏழைகளுக்கு உங்களுக்கு இருக்குங்க கார் வேணாமுங்க அப்படின்னு டீசெண்டாக ஒதுக்கிக்கிறங்க. இல்லாத அமைச்சர், கம்யூனிஸ்ட் அமைச்சர் இருக்கிறாங்க, எங்க அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அதுமாதிரி பல அவங்களே டிவிக்கிலே பல அமைச்சர் இருக்காங்க. எனக்கு தெரிய பல அமைச்சர் நான் பேரையும் சொல்ல முடியும். ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்த அமைச்சர்கள் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அவங்களாம் கொடுத்து அவங்கள சிறப்பு செய்யுங்க. அப்போ மக்கள்கிட்ட போய் சந்தித்து மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும். இவங்க பூரா பைல் எடுக்கணும்னு சொன்னால் விஜய் எடுக்க முடிவாரா? கண்டிப்பாக எடுறானா அவர் பைல் எடுத்தானே ஆவார். கரெக்டாக பைல் எடுத்து இவங்களை பூரா தூக்கி உள்ளே ஓட்டுப்பட்டு புதிய சக்திகளை கொண்டாந்துட்டு இப்போ உங்கள் பாயிண்ட்டுக்கு வர்றேன். இளைஞர்களுக்கு நல்ல மாவட்ட செயலாளர். உங்களுக்கு புரியுது? அவங்களுக்கு புரியுது. அதுவும் திட்டம். யாரோ ஒரு அமைச்சர் தங்கத்தை பூரா எடுத்து உருக்கிட்டானா, அதே வேறு சொல்கிறாங்க. கோயிலில் இருக்கிற தங்கத்தை பூரா போன ஆட்சியில கோயில்னா ஒருத்தர் இருக்காரு, அவர்தான் புடிச்ச பாயிண்ட் மக்களுக்கு தெரியும். இப்போ 100 நாள் ஆட்சி தாவைக்காது எப்படின்னா திருட்டு திமுக ஆட்சியை விட இது எவ்வளவு சிறப்பா இருக்கு என்று மட்டும் சொல்ல முடியும். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் விசிகாவின் இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். திமுகவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த 70 வயசுக்கு மேலே இருக்கவங்க மாவட்ட செயலாளர் கிடையாதுன்னு இருக்காங்க. இன்னும் பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சபரீசனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமா, உதயநிதி கொடுக்கலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை வேற கட்சியா இருந்தாலும் நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? யாருக்கு கொடுத்தா நீங்க விளக்காம போயிருவீங்க. என்னென்ன ஒரே வார்த்தையில போட்டு முடிச்சு விட்டீங்க. மேட்டு முடிஞ்சு. அதாவது எப்போ நீங்க தலித் மக்களுக்கு எதிர்ப்பாகவும் தமிழக மக்களுக்கு எதிர்ப்பாகவும் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ அன்னைக்கு உங்க சோழி முடிஞ்சிச்சு. என்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் அங்கிருந்து வெளியேறி வந்துச்சோ இனி அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதேமாதிரி என் கட்சியில் உடச்சி 1-2 பேரை நீங்கள் கூட்டி போயிட்டீங்க. அதனால் உங்களுடைய வரலாறு இதோடு இழுத்து மூடப்படுகிறது. டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ரத்தம் சிந்தி உருவாக்கிய அமைப்பு, அதேமாதிரி அறிஞர் அண்ணா உருவாக்கிய அமைப்பு, அவர் உருவாக்குனாரு, அவர் வளர்த்தார். தந்தை பெரியாருடைய கோட்பாடுகளோடு இப்படிப்பட்ட அந்த அமைப்பு சோழி முடிச்சிட்டாங்க. ஆனா இப்ப நீங்க இவ்வளவு சொல்றீங்க, திமுக சோழி முடிஞ்சிருச்சுட்டீங்க. பனையூர் பாபு போயிட்டாரு, அடுத்த ஆளூர் சனவாஸ் அங்கதான் குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவங்களாம் எப்படி பாய் போட்டு தூங்குறாராம். பெட்டுலாம் போட்டு. மாநாட்டு கூட வரலையே அவரு. வரலைன்னா போயிட்டு போறாரு. தலைவர் எதுவும் கண்டிக்கலையா அவர் கூப்பிட்டு? ஏங்க வரலைன்னா நம்ம என்னங்க செய்ய முடியும்? ஓகே, வரவங்க வரட்டும், வரலன்னா போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்படின்னு இல்லை. அதாவது அந்த தம்பி நம்ம திருப்பி அந்த தம்பியை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்மள அவர் எங்க பேசி வளர்த்து விட்றேன்னு இருந்தாலும் சொல்கிறேன். அந்த தம்பி வந்தார், நல்லா எம்எல்ஏ ஆனார், நல்லா ஆட்டையை போட்டார், நல்லா சாப்பிட்டாரு. ஆமாங்க, ரொம்ப வறுமையான தம்பிங்க. இன்னைக்கு 4-5 வீடு வச்சுருக்கிறாப்புலங்க. அதெல்லாம் எங்கே வரணும், சம்பாதிச்சாரா? எங்களை மாதிரி நான் சிவில் இன்ஜினியர், எங்களை மாதிரி இன்ஜினியர் இருந்து வேலை பார்த்தாரா, இல்லை உங்களை மாதிரி ஏதாவது வேலை பார்த்தாரா? இன்னொருத்தன் யூடியூப் போய் ஆட்டையை போட்டு அவர் பேருக்கு மாற்றிக்கிட்டாரு. அது மாதிரி பல வரலாறு. அதை பற்றி நம்ம பேச விரும்பலை. தம்பியை நாங்கள் மன்னிச்சு விட்டுறோம். ஓகேண்ணா. அதே மாதிரி சட்டமன்றத்தில் அமைச்சர் திரு வன்னியரசு அவர்கள் கேட்குறாரு, இந்த மோடின்ற அந்த வார்த்தையை பற்றி பேசுகிற உடனே சபாநாயகர் அதெல்லாம் பேசாதீங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இதை எப்படி பார்க்குறீங்க? சபாநாயகர் மேலே ஒன்றும் நான் குற்றம் சுமத்தலை. மோடி பேரை கேட்டால் எல்லாரும் மிரள்றாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் மிரளாது. அவ்வளோதான் மேட்ரு. மோடி அப்படின்னாலே எல்லாம் மூத்திரம் போயிடுது சில பேருக்கு. அதுக்கு நம்ம போய் மூத்திரத்தை நிறுத்த முடியுமா? ஆனால் விடுதலை சிறுத்தைகள் மோடியாக இருந்தாலும் சரி, அவங்க டாடி வந்தாலும் சரி, இல்லை ஷாடி வந்தாலும் சரி, எதுக்கும் விடுதலை சிறுத்தைகள் பரப்பட மாட்டோம் என்பதை தான் எங்களது அமைச்சர் வன்னியரசு அவர்கள் அங்கே ஆணித்தரமாக பேசியிருக்கிறார். அவர் அந்த நேரத்தை நாங்கள் பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம். கரெக்ட்ண்ணா. ஓகேண்ணா. அதே மாதிரி இப்போ கார் கொடுத்துருக்காங்கல்ல, எல்லா சட்டமன்றத்துக்கும் கொடுத்துருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்துருக்காங்க, சில பேர் வேணான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விசிகா தரப்புலேருந்து அந்த கார் கொடுத்ததை எப்படி நான் பார்க்குறீங்க? ஏன்னா கடன் சுமை தமிழ்நாட்டுக்கு இப்போ அதிகமாக இருக்குல்ல, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வறுமையான அமைச்சர்கள், வறுமையான எம்எல்ஏக்கள் அவங்க பயணம் பண்ணணுமா இல்லையா? கண்டிப்பாக பண்ணணும். அப்போ அவங்கள்ட்ட காரே இல்லை.
யாரு? எங்களுடைய ஜோதிமணி. ஆமா, அவர்தான் கேட்டாரு. உறுப்பினருக்கு இல்லை, காட்டு மன்னார்கள் இல்லை. அதை வந்து தாய் உள்ளத்தோட நமது தமிழக முதல்வர் அவருக்கு வழங்கியிருக்கிறார். அவரோட சேர்ந்து பல பேருக்கு வழங்கியிருக்கிறார். அது சிறப்பானது. கார் உள்ளவங்க வேணான்றங்க, நீங்களே டீசெண்டாக. சில பேர் 4-5 கார் வச்சிருக்கிறார். இப்போ ஆதவ் அர்ஜுனாக்கெல்லாம் பல வண்டிகள் இருக்குது, ரேஞ்ச் ரோவர் உட்பட வச்சிருக்கிறாரு. அதுமாதிரி பல பேர் அமைச்சர் பூரா. இப்போ உதயநிதி ஸ்டாலின் இல்லையா, உதயநிதி ஸ்டாலின் வந்து வெளிநாட்டில் இருந்து வண்டி ஆட்டையை போட்டு கொண்டு வரியை கட்டலை அப்படிலாம் ஒரு காலம் சொன்னாங்களே ஒரு காலத்தில் சொன்னாங்களா? அது மாதிரி அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அவங்களெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் கார் நிறையா கார் வச்சுருப்பீங்க, கரெக்டாக. இல்லாத ஏழைகளுக்கு கொடுங்க. எங்களுக்கு இருக்குங்க கார் வேணாமுங்க அப்படின்னு டீசெண்டாக ஒதுக்கிக்கிறங்க. இல்லாத அமைச்சர், கம்யூனிஸ்ட் அமைச்சர் இருக்கிறாங்க, எங்கள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அதுமாதிரி பல அவங்களே டிவிக்கிலே பல அமைச்சர் இருக்காங்க. எனக்கு தெரிய பல அமைச்சர் நான் பேரையும் சொல்ல முடியும். ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்த அமைச்சர்கள் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அவங்களாம் கொடுங்க, கொடுத்து அவங்கள வந்து சிறப்பு செய்யுங்க. அப்போ மக்கள்கிட்ட போய் சந்தித்து மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும். உடனே தீர்க்க முடியும். எல்லாம் மக்கள் தேவைக்காகத்தான். கண்டிப்பா. ஓகேண்ணா. அதே மாதிரி இன்னொரு சட்டமன்றத்தில் ஒரு நிகழ்வு நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று வந்து கரூர் கம்பெனின்னு சொல்றதும், அவங்க வந்து கழிவறை அமைச்சர்னு சொல்றதும், இந்த மாதிரி உள்ளே ஒரு அரசியல் கூடாரமா மாறிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சட்டமன்றம்? அது திமுக காரங்க எப்பயுமே இந்த வேலையை செய்வாங்க. திருட்டு திமுகவுக்கு இதே வேலை. ஏன்னா திருட்டு திமுக தெரியாது உங்களுக்கு? இல்ல அப்படி சொல்ல வரல. இல்லாத ரோடுக்கு போட்டு பில்லை வாங்கிட்டாங்க. பிரிட்ஜு கட்டவே இல்லை, ஆனால் பிரிட்ஜு போட்டு வாங்கினாங்க. ஒரு இடத்துல வந்து அட்டையிலேயே பிரிட்ஜு கட்டி தண்ணியில் இழுத்துட்டு போயிடுச்சு. நமக்கெல்லாம் இப்போ கல்லணைலாம் எத்தனை 1000 வருஷத்துக்கு மேலே இன்னும் இருக்குதா நிற்கலையா? சோழ காலத்தில் கட்டின. அதே மாதிரி வெள்ளக்காரன் கட்டினா அங்கே எங்கள் மதுரையில் ஒரு இது இருக்கு, வைகை. அப்புறம் அது ஸ்ட்ராங்காக இருக்கு. இது கட்டி 6 மாதத்துலேயே கடைக்குள்ளே போச்சுன்னா அவன் திருட்டு திமுக தானே. நீங்கள் அப்புறம் சொன்னது உங்களுக்கு எது கோவம் வருது? இல்லை உங்களுக்கு கமிஷன் வந்துச்சா, கொடுத்தாங்களா? அப்படி இல்லை. இப்போ ஏவாவில் கூட அந்த மண்ணு கூட ஏதோ எடுத்து ஏதோ சமப்படுத்திட்டாரு, அந்த நியூஸும் பார்த்தீங்களா நீங்கள்? எல்லாம் அதாவது அதுதான் திருட்டு திமுகன்னு தைரியம் இல்லை. ஏங்க இப்போ நான் திருட்டு திமுகன்னு சொன்னால் உடனே எம்எல்ஏ வழக்கு போடுவாங்க, போட மாட்டாங்களா? அப்போ எவ்வளோ சொல்கிறேன், எனக்கு ஃபுல் ரெக்கார்டு வச்சிருக்கிறேன். எல்லாம் பக்காவாக வச்சிருக்கீங்களா? பக்காவா இல்லைங்க. இப்போ நாம தைரியமாக பேசுகிறோன்னா சும்மா பேச முடியுமாங்க? எங்கெங்கெல்லாம் திருடி இருக்கிறாங்க என்ற ரெக்கார்டு இருக்குது. அவர் சொல்கிறார் ஃபைலு இருக்கேன்ட்டா அப்படின்னு முதல்வர் சொல்கிறார். ஃபைலை எப்போ எடுப்பேன், எப்படி எடுப்பேன்னு சொல்கிறார். உடனே அவங்க எடுங்கன்றதை பார்த்தாலே எனக்கு ஒரு சந்தேகம் வருது. உதயநிதி ஸ்டாலின் வந்து இவங்களை பூரா மாட்டி விட பாக்குறாப்புல. ஏன்னா அந்த அமைச்சர் பூரா அப்பாவுடைய ஆட்கள். நம்ம சொன்னா கேட்க மாட்டேன், வயசு வேற அதிகமா இருக்கு, அதனால இவரை திருட்டு பேரா இருக்கிறாங்க. கொஞ்சம் உதயநிதி ஸ்டாலின் கொஞ்சம் நல்ல மனிதர்னு சொன்னாங்க. நான் போல பேசுறேன்ல, அப்புறம் எப்படி நான் கரெக்டாக சொன்னேன், அவர் மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு நேர்மையாக கூட இருக்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஓகே. ஆனால் இந்த செகண்ட் அமைச்சர், செகண்ட் லீடர்ஸ், திருட்டு அமைச்சர் இருக்காங்கல்ல, அவங்க பூரா திருட்டு பயிலுங்க. நீங்க பூரா பயில் எடுக்கணும்னு சொன்னா விஜய் எடுக்க விடுவாரா? கண்டிப்பா அவர் பயில் எடுத்தானே ஆவாரு. கரெக்டா ஃபைல் எடுத்து இவங்களை பூரா தூக்கி உள்ள ஓட்டுப்பட்டு புதிய சக்திகளை கொண்டாந்துட்டு இப்போ உங்க பாயிண்ட்டுக்கு வர்றேன். இளைஞர்களுக்கு நல்ல மாவட்ட செயலாளர், உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுது. அதான் திட்டம். அவரே சேம் சைடு கோல் போட பாக்குறாரு. ஏன்னா நீங்க வந்து சட்டசபையில பேசும்போது பாத்தீங்களா, அவரெல்லாம் ரெட்டி எங்களுக்கு சொந்தக்காரு அப்படின்னு யாரு சொல்றா? கள்ளக்குறிச்சியில ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர். ஓகே. திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே ஒரு சில அமைச்சர்கள், வேலு சார்ந்த சில அமைச்சர்கள்லாம் நாங்களாம் ரெட்டி ரொட்டி பாத்தீங்களா, பார்க்கலையா? நேருவே. அப்ப அந்த வியூல பேசும்போது யாரோட ஆதவ அர்ஜுனாவோட கம்பேர் பண்ணி அவரெல்லாம் எங்களுக்கு வேண்டியவர்கள் அப்படின்னு அவங்க பேசுறாங்க. பார்க்கும்போது உதயநிதிக்கெல்லாம் கோபம் வருது. ஏன்னா நம்ம ஆளு உட்காந்து ஸ்ட்ராங்கா பேசுவாங்க, பார்த்தா அங்கேயே வந்து பல்ட் அடிக்கிறாங்க. உங்களுக்கு புரியுது? அது மாதிரி அந்த மனநிலை அவங்களுக்கு வருது. அந்த சிக்கல் வரக்கூடாதுல்ல. ஆமா, எதாவது ஃபேஸ் பண்ண தெரியுமா? குறிப்பா நான் சொல்றேன் பாருங்க, வசந்தம் கார்த்திகேயன் ஒரு எம்எல்ஏ. அந்த எம்எல்ஏ தான் நான் சொன்னதெல்லாம் பேசினாரு. அப்ப பேசும்போது அவர் கோவம் வரும்ல, அதுதான் நீங்க பையில எடுங்க எடுத்து தூக்கி உள்ள போடுங்க அப்படின்றாரு. சேம் சைடு கோல் அடிக்கிறாப்புல. ஏன்னா அந்த இது கள்ளசாராயம் கேஸ்ல கூட அவர் பேர் அடிபட்டுச்சு. ஆமா, கள்ளச்சாராயத்துடைய முக்கியமான பிதா மகனே அவங்க தான். அந்த அவர்ல அவரோட சேர்ந்த சில பேர். ஓகே. இதெல்லாம் தூசு தட்டுனா கண்டிப்பா சிக்கல் இருக்கு இவங்களுக்கு. பாருங்க எவ்வளவு பேர் உள்ள போறாங்க மட்டும் பொறுத்து இருந்து பாருங்க. இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்னைக்கு ஆஜராயிருக்காரு அந்த டிவிஎஸ்சி ஆபீஸ்ல இந்த டெண்டர் முறைகேடு சம்பந்தம். யாரோ ஒரு அமைச்சர் வந்து தங்கத்தை பூரா எடுத்து உருக்கிட்டாராம். அதே வேற சொல்றாங்க, கோயில்ல இருக்கிற தங்கத்தை பூரா. போன ஆட்சியில கோயில்னா ஒருத்தர் இருக்காரு, அவர்தான் புடிச்சிட்டேன் பாயிண்ட். மக்களுக்கும் தெரியும். அதனால பல பிரச்சனை இருக்குங்க. ஆயுதம் இன்னைக்கு வந்து இவர்கிட்ட விஜய் அவரிடம் வந்து இன்றைய அமைச்சர், அறநிலைத்துறை அமைச்சர் போய் இது கொடுத்தாரு பார்த்தீங்களா, வேலு கொடுத்தாரு பார்த்தீங்களா, இதில் சூரசம்காரம் பண்ணுங்க, வேலை கொடுத்தாச்சு முடிச்சு விடுங்க கதையா பண்ணு. சட்டமன்றத்தில் மிரட்டுறாங்க, ஹேன்னு மிரட்டுறாங்க பார்த்தீங்களா, ஆளுங்க மிரட்டுகிறார்கள். மரியாதை பேசணும் முன்னாள் அமைச்சர்களை மிரட்டுகிறார்கள் பார்த்தீங்களா. அப்போ வந்து இருக்கு சூர சம்ஹாரம், பொறுத்து இருந்து பாருங்க. நிறைவா ஒரே ஒரு கேள்வி. நான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த மாமன்சீர் அந்த இது கொடுக்குறாங்களா, மோதிரம் கொடுக்குறாங்களா, அதில் வந்து ஒரே ஒரு நிறுவனம் ஜோஸ் சலுக்காஸ்ன்னு நினைக்கிறேன், 1 பைசா கொடுத்துருக்காங்களே டெண்டர். அது எப்படி எடுத்துக்கிறது, எப்படி பாக்குறீங்க? இது பின்னாடி என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது ஃபுல் டீட்டெயிலையும் நான் ஃபுல்லா எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எடுத்துட்டு தப்பு இருந்தா நம்ம தட்டி கேட்போம் யாரா இருந்தாலும்.
அதில் இந்த மாற்று கருத்து இல்லை. பட் ஜாய் ஆலுகாஸ்ன்ற ஒரு நல்ல நிறுவனம், தங்கத்தில் வந்து ஏமாற்ற மாட்டாங்க. வெளிநாடுகள்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, துபாயிலாம் அங்கே இருக்குது, ரைட்டா? இன்றைக்கி அதை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம், சரிங்களா? அதில் ஏதாவது குளறுபடி இருந்தால் நம்ம வந்து தட்டி கேட்போம். ஓகே, நான் தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், அதுல கூட விளம்பரத்துல முதல்வர் திரு விஜய் அவர்கள் நடிச்சிருக்காரு, அதனால ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்லியா அதை கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா கொடுக்கட்டுமே, இருக்கப்பட்டவன் இல்லாதவனுக்கு கொடுத்து தான் ஆகணும். உங்கள்கிட்ட இப்போ காசு கூட இருக்குன்னா எங்களை மாதிரி ஏழைகளுக்கு கொடுக்கணும், இல்லை ஏன்ட்ட காசு கொடுக்குறதுக்குன்னா மக்கள்கிட்ட கொடுக்கணும். இதுதான் ஜனநாயகம், இதுதானே ஒரு மனித மாண்பு. அந்த வகையில் ஜாய் ஆலுகாஸ் பல நகைகளை ஏழை மக்களுக்காக கொடுக்க தயாராக இருந்தால் அதை வரவேற்கிறேன்றீங்க. ஆனா ஓவராலா இந்த 3 மாசம் 100 நாள் ஆட்சி தாவைக்கு அது எப்படின்னு இருக்கு? 100 நாள் ஆட்சி எப்படி இருக்குன்னு அன்பு தம்பி கேட்கிறார். நான் இன்னும் ஒரு 6 மாதம் பொறுத்து இருந்தேன், அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம்னு நான் பொறுத்து இருக்கிறேன். இருந்தாலும் கூட இப்போ நிகழ்காலத்தில் ஓரளவுக்கு திருட்டு திமுக ஆட்சியை விட இது எவ்வளவு சிறப்பாக இருக்குது என்று மட்டும் சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் சிறப்புன்னு சொல்ல முடியாது. நல்லா கேட்டு ஏன் இல்லைன்றீங்க? அது பொறுக்கின்ற 3 மாதம் இப்போ தானே புதுசாக தானே கல்யாணம் ஆயிருக்கு, அப்புறம் தானே தெரியும். அதனால் கரெக்டாக 6 மாதத்தில் நீங்கள் வாங்க, என்கிட்ட உட்காருங்க, உங்களுக்கு விழாவாரி நான் விளக்கம் தருவேன், டீட்டெயிலாக சொல்கிறேன், டீட்டெயிலிங் கொடுக்குறேன். ஓகே, நான் பல விஷயங்களுக்கு சிறப்பாக நீங்கள் பதில் சொன்னீங்க. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.